ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகேந்திரனை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் வேலூர் மத்திய சிறையில் இருந்து ரவுடி நாகேந்திரனை சென்னைக்கு போலீசார் தற்போது அழைத்து வருகிறார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ரவுடி நாகேந்திரனை எழும்பூர் நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து வந்து கொண்டிருக்கின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகேந்திரனை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், ஏற்கனவே இந்த விவகாரத்தில் 23 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது நாகேந்திரனும் அழைத்து வரப்படுகிறார். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஆயுள் தண்டனை சிறைவாசி ஏசர்பாடி நாகேந்திரனை போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது சென்னைக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் அவரது வீடு அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் 6 வழக்கறிஞர்கள் உட்பட 23 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் முக்கிய நபராக, அதாவது இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டவர் என கூறப்படும் நாகேந்திரன் வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருக்கிறார். எனவே நீதிமன்ற அனுமதி பெற்று அவரை காவலில் எடுத்து விசாரிக்க செம்பியம் தனிப்படை போலீசார் திட்டமிட்டனர். அதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவை பெற்று அவரை காவலில் எடுத்து தற்போது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை காவலில் எடுப்பதற்காக தற்போது வேலூர் மத்திய சிறைச்சாலையிலிருந்து தற்போது சென்னைக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2.5 மணி நேரத்தில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை காவலில் எடுத்து விசாரிக்க தொடங்குவதற்காக காவல்துறையினர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்குக்கும் நாகேந்திரனுக்கும் நேரடியாக என்ன மோதல் உள்ளிட்ட விவரங்கள் இந்த விசாரணை முடிவிலேயே தெரிய வரும். சென்னை எழும்பூர் ஆயுதப்படை மைதானத்தின் பின்புறம் உள்ள ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு காவல் நிலையத்தில் வைத்துதான் தற்போது அதாவது நாகேந்திரனை விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்யவும் போலீசார் ஏற்பாடு செய்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.